ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பீகார் ஸ்டைல் மால்புவாங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. 1 கப் மைதா எடுத்துருக்கேங்க. 1 கப் மைதா போட்டோம். அதே கப் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். வறுத்தது வறுக்காது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை எடுத்துப்போம். அரை கப் போதும். ஏன்னா இப்போ நம்ம சீனி ஜீராவில் போடுவோம், அதனால அரை கப்பு. இப்போ இதில் நம்ம ஒரு கப்பு பால் விட்டு மிக்ஸ் பண்ணுவோம், பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல் ஃபேட் ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்திருக்கேன். காசி ஆற வச்சுருக்கேன். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா கொழுப்புள்ள பாலை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண ஆசைப்படுறீங்களோ நீங்கள் சிம்பிள் பால் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நல்லா மலாயோடு எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு விடுவோம். நான் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ண எவ்வளோ இழுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், எல்லாம் இழுத்துக்குச்சு மாவு. இப்போ இன்னும் 1 கப்பு நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ விடலாம். டோட்டல் 2 கப்பு பால் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கேன். பாருங்கள், இது இப்போ ரவை உப்ப நம்ம ஒரு 20-25 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைப்போம். அதனால் ரவை உபரி ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணியாக இருந்தாலும் பாலாக இருந்தாலும் அது குடிச்சிடும். அதனால் அதுக்கப்புறமா நம்ம இன்னும் வச்சுருக்கோம். அப்போ தேவையான இந்த பாலை கலந்துக்கலாம், இல்லைன்னா வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா நல்லா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் இல்லைங்களா, அதனால். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம ரெஸ்ட்டுக்கு ஒரு 20-25 நிமிஷம் வச்சிடலாம். அப்படியே இதுலேயே இருக்கட்டும். இது திரும்பி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதனால் இப்படி வச்சு மூடி போட்டு வச்சிடலாம், பார்க்கலாங்க. இப்போ நான் அடுப்பத்தை வச்சிட்டேன். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து, கலர் ஜாஸ்தி மாறக்கூடாதுங்க. நல்ல ஒரு நறுமணம் அரோமா வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. இது குயிக்காகிடும். அப்புறம் இதை க்ரஷ் பண்ணி மாவோட கலந்துக்கலாம். இருந்தும் நம்ம இடிக்கல்லில் போட்டு இடித்து மாவில் கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இந்த சூட்லேயே இது வறுப்பட்டணும், கொஞ்சம் ஆறட்டும், பார்க்கலாம். எடுத்துங்க. ஒரு இடிக்கல்லில் போட்டுடுறேன். இப்போ இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். சோம்புலாம் ரொம்ப குயிக்காக க்ரஷ் ஆகிடும் பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஜீரா காசிக்கலாங்க. சர்க்கரை, இது 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இன்னும் அடுப்பத்தை வைக்கல. இதே கப்பில் நம்ம 1 கப்பு தண்ணி விடலாம். இப்போ நான் இதை அடுப்பத்தை வச்சுறேன். இது கரையிட்டும், பார்க்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுது. இப்போ இது ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க விடுவோம் நல்லா. ஏன்னா ஒரு பிசுப்பு தன்மை வரும். அப்படி தொட்டால் அப்படி ஒட்டணும், அந்த அளவுக்கு. இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் நல்லா வாசனையாக இருக்க ஏலக்காய் போட்டுட்டேன். உங்கள்கிட்ட கேசர் இருந்தால் குங்குமப்பூ இருந்தால் ஒரு சிட்டிக்கை போடுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஈவனாகவும் அப்புறம் கலர் நம்ம எவ்வளோ சேர்க்குறோன்றதும் தெரியும். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது இல்லைங்களா. பாருங்கள், லைட் ஒரு எல்லோ கலரில் இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் குங்குமப்பூ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குங்குமப்பூ இருக்கிறவங்க குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. எதுவுமே வேணும்னாலும் அப்படியே விட்டுருங்க. இது உங்கள் விருப்பங்க, சரிங்களா. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு பிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு டாப் ஆகுதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி ஒட்டணும். நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம பாகு காசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க. ரொம்ப ஈஸி.
குலோப் ஜாமுக்கு பால் காசுன்னு சொல்லிட்டாங்க, சாரி பாகு காசு இல்லைங்களா, அந்த மாதிரி இது இருக்கணும். அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த நம்ம மாவு பார்த்துக்கலாம். இப்போ இந்த இது சுடுறது சர்க்கரை பாகை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் வெதப்பாக சூடாகவே தான் இருக்கணுங்க, அதனால் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா சோம்பு, அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு பிடிக்கலன்னா அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எண்ணெய் கடாயை வச்சு இப்போ சுட வேண்டியதுதான். சுட்டு அந்த நம்ம எடுத்து பண்ணி வச்ச சர்க்கரை பாகில் போட வேண்டியதாங்க. அவ்வளோதான். பார்க்கலாம். எண்ணெய் கடாய் வச்சுட்டாங்க. எண்ணெய் சூடாகுது. நம்ம எண்ணெய் சூடாகணும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மாவு பார்த்துக்கலாம். மாவு பாருங்கள். நான் வந்து திரும்பி ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றுனேங்க. நம்ம எடுத்த 2 கப்பு பாலில் இவ்வளோ தான் மீந்திருக்கு. 1/4 கப்பு மீந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வாரம் வச்சிடலாம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா 3 நிமிஷம் அடிச்சிட்டாங்க பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்லோ பண்ணிடலாங்க. ஸ்லோ பண்ணிடுறேன். இதில் எத்தனை வருமோ அத்தனை மால்பூவாக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 30 செகண்ட் இருக்கட்டும்ங்க. பாருங்கள், இப்போ திருப்பி போடலாம். ஃபஸ்ட்டு இது தான் ஊற்றணும், அதனால் இதை திருப்பி போடுவோம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் இருந்ததும் நான் ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துனே இருங்க. இப்போ 30 செகண்டில் ஆகிடுங்க இது. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். நம்ம இப்போ வெதுவெதுப்பாக இருக்கிற இந்த சக்கரை பாகில் எடுத்து போட்டுக்கலாம். சூடாக இருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டப்போ பாருங்கள் ஆகிடுத்து. இதை எடுத்துடலாம். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா உள்ள வரலும் நல்லா வெந்து பொங்கி வராங்க. இதையும் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதுவும் எடுத்து நல்லா கோல்டன் கலராக பார்த்துட்டேன் பாருங்கள், எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரிச்சான ஸ்வீட்டுங்க, செஞ்சு பாருங்கள். இதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைலுங்க. இது இந்த ஹோலி டைமில் இந்த பீகார்காரங்க, ஜார்க்கண்ட்காரங்க, ஃபுல் நார்த்காரங்களே ரொம்ப இந்த ஸ்வீட் செய்வாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கூட ரபடி பண்ணுவாங்க, அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து ரபடி பண்ணல, இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். 2 விடலாம், ஏன்னா 3 விட்டால் ரொம்ப சின்னமாக வருது, அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்னு. இப்போ இதையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். இதை பாகில் போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் பாகு வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப ஸ்வீட் தேவையில்லை. போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் வச்சு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுலேயும் ஒரு அரை கப்பு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு கொஞ்சம் உருந்து எடுத்துடலாம். ஒரு 30 செகண்ட் விட்டு, ஏன்னா கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும் போதே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு அந்த அடுத்த பேட்சை அதில் போடலாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் கரெக்டாக சூடாகவும் இருக்குது, நல்ல மீடியம் ஃப்ளேமில் இருக்குது, தானம் நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி அது வரும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இதில் நம்ம எப்படி அப்பம்லாம் சுடுவோம், ஸ்வீட் அப்பம்னா அது மாதிரி. நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனா வெல்லம் சேர்த்து பண்ணி இதே மாதிரி மெத்தடில் வெல்லம் சேர்த்து பண்ணி சர்க்கரை பாகில் போட அப்படியே கூட சாப்பிட்லாங்க. நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா, இதை எடுக்கும்போது பார்க்கலாம். திருப்பிட்டேன் பாருங்க, ஆயிடுத்து 30 செகண்டு. இப்போ எடுத்து நம்ம எந்த பிளேட்டில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பிளேட்டில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் பொடிசாக கட் பண்ணி கூட தூவலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா பர்ஃபி வாங்கினீங்கன்னா பர்ஃபி கூட சீவி மேலே அப்படி தூவி விடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நினச்சிக்காதீங்க நான் சும்மா சூப்பராக இருக்கும்னு சும்மா சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி இருக்குங்க. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு செய்யலாம். இது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். இதையும் நம்ம எடுத்து அந்த சக்கரை பாலை போட்டுடலாம். டக்குன்னு திருப்பிடுங்க. இப்போ ஊற்றுறேன். இப்போ இதை நான் ஃபுல்லாக சுட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க. லாஸ்ட் பேட்ச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. பாருங்கள், 1 கப்பு சர்க்கரை பாகில் இவ்வளோ மீந்துடுத்து. இது நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சர்க்கரை இந்த பாகை வந்து கேசரி பண்ணும்போது, பாயசம் பண்ணும்போது எதுலையாவது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இப்போ தான் நியூடில்ஸ் இந்த ப்ரெட்டு எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது உள்ளே போட்டு கூட நீங்கள் குலாப் ஜாமுன் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்ச ஸ்வீட் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் ஆகிடும். நீங்கள் விருந்தாளிங்க வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஸ்வீட் கேட்டாங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் வந்து இந்த ஹோலியில் கண்டிப்பாக இந்த பலகாரம் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இது முறைப்படி பார்த்தா ஹோலி ஸ்பெஷல் ஸ்வீட் சொல்லுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. எப்படி ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற ஈஸியான சிம்பிளான டிஷ்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். சரிங்களா, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.